ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். ஒரு சூப்பரான லிவர் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா லிவர் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க. பட் நமக்கு எப்படி செய்யறதுன்னு தெரியாமலே நம்ம விட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் பண்ண மாட்டீங்க. பட் இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பு, வரமிளகா, தென் பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டை தோலோடு தட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பிரியாணி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, தென் பூண்டு, இது எல்லாமே வச்சுருக்கேன். இதை நல்லெண்ணெயில் பண்ணணும். நல்லெண்ணெய் பண்ணிங்களா தான் சூப்பராக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் 3 to 4 ஸ்பூன்ஸ் போட்டாச்சு. நல்லெண்ணெயில் இந்த மசாலா தென் இடித்து வச்ச பூண்டு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கோங்க. இன்றைக்கி கொஞ்சம் நான் நல்லா தொக்கு மாதிரி பண்ண போகிறேன். நல்லா 3 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்தேன். அதை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக போட்டு வதக்கிக்கிட்டே இருங்க, உப்பு போட்டு. அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன்ஸ். அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லிவரை வாஷ் பண்ணுறதுக்கு வினிகர் அப்படி இப்படின்னு போடுறீங்க. எதுவுமே போடாதீங்க. ஜஸ்ட்டு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி வாஷ் பண்ணி சமைக்கிறது 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி கல்லுப்பு போட்டு நல்லா ஊற வச்சுடுங்க. குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுலேயே அது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் வந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. 2 தக்காளி போட்டு 2 தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லிவர் எடுத்து போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கரம் மசாலா, கோரியண்டர் பவுடர், வீட்டில் வச்சுருக்க மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. ஆல்ரெடி மிளகுத்தூள் நிறைய போட போகிறோம். தென் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, வரமிளகா போட்டிருக்கிறதுல நல்லாவே காரம் இருக்கும். நல்லா வதங்கி இது மாதிரி சுருண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பெப்பர் பவுட்ரு போட்டுருங்க. பெப்பர் பவுட்ரு போட்டு அதையே நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பிறகு 1 கிளாஸ் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விடுங்க. இந்த லிவர் நல்லா வேகிறதுக்காக, குக் ஆகிறதுக்காக. ஸோ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டு சால்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான லிவர் பெப்பர் ரோஸ்ட் ரெடிங்க. ஸோ பாருங்கள், ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக ஹீமோக்ளோபின் இஷ்யூ இருக்கிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த லிவர் பெப்பர் ஃப்ரை ரெகுலராகவே எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், உண்மையாகவே ரொம்ப பிடிக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ற ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்குதோ, எந்த அளவுக்கு நீங்கள் லிவரை நீங்கள் அந்த எண்ணெயில் வறுக்குறீங்களோ, அந்த மசாலாவில் வறுக்குறீங்களோ, அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். முக்கியமாக உப்பு, காரம் பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் இருந்து, பெப்பர் கரெக்டான அளவில் இருந்தால் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதாங்க, லிவர் பெப்பர் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. டிஸ்பேச் பண்ண போகிறோம் சந்தியாஸ் கிச்சன்லேருந்து. ஸோ மறக்காமல் உங்களுக்கும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் சந்தியாஸ் கிச்சனுக்கு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம்.